வண்டி பார்க்க போறோம்னா டிவிஎஸ்ல புதுசா லான்ச் இருக்க ஜூபிட்டர்ல 110cc பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வண்டி ஃப்ரண்ட்ல இருந்தே நம்ம பாத்துறோம். ஃப்ரண்ட் மக்காடு வந்து மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலாய் வித் டியூப்லெஸ் டயரோட வந்துருது. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து ரோட்டோபிட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 220 வருது. இது போக ஃப்ரண்ட்ல எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. இந்த இதுல உங்களுக்கு 3 விதமான ஃபியூச்சர்ஸோடய வந்துருது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் பண்ண மாதிரிங்கன்னா கொஞ்சம் செகண்ட்ஸ்ல அதுவாகவே ஆட்டோ கட் ஆஃப் வரும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60-70 போறீங்க, சடனா பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா 4 இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இந்த ஃபீச்சர் பேர் வந்து எமர்ஜென்சி பிரேக் வார்னிங். மூணாவது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஃபைண்ட் மை வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நைட் டைம்ல வண்டி எங்கேயாவது நிப்பாட்டிட்டீங்க, ஒரு 50 வண்டி 100 வண்டி இருக்கு, உங்க வண்டி எங்க இருக்குன்னு தெரியலன்னா அந்த டிவிஎஸ் கனெக்ட் ஆப் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஃபைண்ட் மை வெஹிக்கிள்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டாலே போதும், வண்டி ஆஃப்ல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா 4 இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சு. இப்போ ஹெட்லைட் பத்தி பார்ப்போம். ஹெட்லைட் வந்து எல்இடியில கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடியில கொடுத்தனா என்ன யூஸ் அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா இருக்கும், இதோட பேட்டரியோட லைஃப்மே நல்லா இருக்கும். இப்போ இந்த ஹெட்லைட் பேர் வந்து ஃபாலோ மீ ஹெட் லேம்ப். வண்டியை நீங்க ஆஃப் பண்ணி ஒரு 20 செகண்டுக்கு உங்களுக்கு வந்து வெளிச்சம் தரும். இந்த டிஜிட்டல் மீட்டர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுல நீங்க டைம் பார்த்துக்கலாம், மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் சொல்லி பார்த்துக்கலாம், ரேஞ்ச் பார்த்துக்கலாம். ரேஞ்ச் என்னன்னா இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளவு தூரம் போகலாம். இது போக மெயினா இதுல வந்து ப்ளூடூத் இருக்கு. நீங்க டிவிஎஸ் கனெக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு உங்க மொபைலுக்கு வர கால் மெசேஜ் ஆப்லாம் நீங்க இதுலயே பார்த்துக்கிடலாம். அது மட்டும் இல்லாம இதுல இன்டெலிகன் இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, பெட்ரோல் சேவிங். வண்டி ரொம்ப நேரம் ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்க அதாவே சென்ஸ் பண்ணி ஆட்டோ கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் இன்ஜினை. வந்து ஐகோ அசிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க சடன் பிக்கிறப்போ நீங்க எப்படி திருக்குனீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து பவர் எடுக்காம பேட்டரில இருந்து பவர், ஹைபிரிட் டெக்னாலஜி. இது ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா டிவிஎஸ் ஜூபிட்டர்ல மட்டும் தான் இருக்கு. இது போக இண்டிகேட்டர் பட்டன் இந்த முக்கோண சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 இண்டிகேட்டருமே எரியும். பார்க்கிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது போக பிரேக் லாக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு. மெயினா பெட்ரோல் டேங்க் இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். நீங்க இறங்க தேவை இருக்காது, ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட்லயே பெட்ரோல் போட்டு நீங்க போய்க்கிடலாம். இது போக ரைட் சைட்ல உங்களுக்கு சார்ஜிங் போட்டு வந்துடும். செல் நீங்க ஃப்ரண்ட்லயே சார்ஜ் போட்டுக்கலாம். இது போக ஃப்ரண்ட்ல பேக் தொங்க போடுறதுக்கு உங்களுக்கு இந்த ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரண்ட் ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லா பெருசா இருக்கும். அப்புறம் பாடி டைப் பத்தி பார்த்தோம்னா மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. இல்ல உங்களுக்கு ஜூபிட்டர்ங்கிற இந்த பேட்சிங்கோட வந்துருது. டிவிஎஸ் ஜூபிட்டர்ல இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்ததுனால உங்களுக்கு இங்க வந்து 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. அப்புறம் சீட்ல இருந்து ஒரு 3 பேர் உட்கார அளவுக்கு உங்களுக்கு நல்லா லென்த்தா வைடா கொடுத்துருக்காங்க. இது போக பேக்கும் உங்களுக்கு இந்த எல்இடி செட்டப்லயே வந்துடும். இது நைட் டைம் பாக்குறது உங்களுக்கு நல்லா பார்க்க ப்ரீமியமா இருக்கும், ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். இந்த லைட்டும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா டிவிஎஸ் ஜூபிட்டர்ல மட்டும் தான் அந்த எல்இடி டிஆர்எல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா 163 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 1275 mm வருது. நீங்க சைட் ஸ்டாண்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டா மட்டும் தான் வண்டி ஆன் ஆகும். அதுபோக சென்டர் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் சொல்லுவோம். இது வந்து நீங்க வந்து வண்டியோட வெயிட்டை தூக்கவே வேணாம், நீங்க லைட்டா காலை வச்சு மிதிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வண்டி மேல ஏறிடும். இந்த ஃபீச்சர்ஸும் டிவிஎஸ்ல மட்டும் தான் இருக்கு. இன்ஜின் வந்து 113cc வருது. இன்ஜினோட அதிகபட்ச பவர் வந்து 5.9 kW at 6500 RPM. இன்ஜினோட அதிகபட்ச டார்க் வந்து 9.8 Nm at 5000 RPM கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கும். ஏன்னா மைலேஜுக்கே ஒரு 2 விதமான மற்ற எந்த பிராண்ட்லயுமே இல்லாத ஒரு 2 விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த ஐகோ அசிஸ்ட் அண்ட் இன்டெலிகோ ரெண்டுமே உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் கொடுக்கும். மெயினா இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கம்யூனிட்டிக்கும் சரி